வைகோ அவர்களோட முடிவு, அதுக்கு பின்னணியில் என்ன நடந்திருக்கலான்றது ஒவ்வொருவரும் அவங்க கோணத்தை. இதுல திரு விஜய் அவர்கள் பெயரும் இருக்கு. ஏன்னா திரு ஆதவ அர்ஜுனா மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக வந்த செய்திகள். அப்படின்னா ஒட்டுமொத்த காட்சிகள் எதை நோக்கி நகருது? இதனோட நோக்கம் தான் என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போ விஜய் அவர்களுடைய கட்சி இப்போ இவங்க 108 சீட்டு வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் சிதைத்து இருக்காங்க. அதனுடைய உள்ளடக்கத்தை, கருவாக்கத்தை சிதைச்சு எடுத்திருக்கிறாங்க. மதிமுக அப்படிங்கிற கட்சிக்கான தனித்துவம் காலி. விடுதலை சிறுத்தைகள் கம்பீரமாக மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்த அவர் இன்று ஒரு ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக டெல்லியில் இருந்தால் என்ன தப்பு? அது அவங்க நிர்மல்குமாரே சொல்லிட்டாரே, அதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் இந்த பழியை விஜய் மீது போடுவீங்களா? சொன்னவர் மீது தானே சார் நீங்கள் சொல்லணும். யார் சொன்னது? யார் இந்த பதில ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்களோ அது அவங்களோட பிழையா இல்லை விஜய் அவர்களோட பிழையா? விஜய்னால இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக விஜய் அதிமுக தவிர்த்து ஒரு ஆப்ஷன் உருவானதில் ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய சாதி ஒழிப்பு பேசின கட்சி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து முதன்முறையாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார். முதல் ஜோதிடரை ஆதரித்து பேசினதே அதிர்ச்சியாக இருந்தது. அவர் ஒரு இந்துத்துவ கருத்தியலுக்கு எதிரான திருமாவளவன் ஜோதிடரை நியமித்தால் தப்பில்லைங்கிற அளவுக்கு ஒரு பதில் சொன்னதே எல்லாருக்கும் அதிர்ச்சி. இப்போ தமிழ்நாட்டுக்கு தெலுங்கனையோ கர்நாடகையோ யாரோ ஒருவரே நீங்கள் பிரதிநிதியாக நியமித்தா என்ன பிரச்சனை? அதான் அவங்க சொல்கிறாங்களே விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பேசுபவர் அல்ல அவர். அவர் ஒரு போராட்ட குணத்துடன் இருப்பவர். அப்படி பேசினது ஒரு அதிர்ச்சி. அப்புறம் வைகோ போன்றவர்கள் தொடக்கத்தில் இருந்தே அவர் தனிச்சின்னத்தில் ஏன் போட்டியிட முடியலன்னா இப்படி ஒரு மேஜிக் நம்பர் கிடைக்காத ஒரு சூழல் வந்ததுனால தான் பதறாரு. ஐயோ திருமாவளவனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சே, ஐயோ முஸ்லீம் லீக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சே, காங்கிரஸுக்கு 2 இதெல்லாம் பார்த்து தான் அவர் பதறாரு. நம்மளும் நின்று தான் என்ன ஒன்றாவது வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதனால என்ன, எனக்கு இல்லைன்னா என்ன பரவாயில்ல, ராஜினாமா செஞ்சு வச்சுட்டாது உனக்கு நான் எப்படியாவது உதவி செய்கிறேங்கிற அளவுக்கு விஜய் கட்சியிடம் அவர் பேசியிருக்கிறார் என்பதை அவர் திரு வைகோ அவர்கள் அதை நியாயப்படுத்துறார். மக்கள் அதை ஏத்துப்பாங்க. நாங்க கூட்டணி மாறுறோம், எங்களை நீங்க அசிங்கப்படுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க, நாங்க ரிசைன் பண்ணிட்டே போறோம். எந்த மக்கள் இப்ப திமுக கூட்டணியில வைகோ ஒரு மாதத்திற்கு முன்பு அசிங்கப்பட்டாருன்னு இப்ப எந்த மக்கள் பதறாங்க, எந்த மக்கள் கோவப்படுறாங்க? அவங்க கரண்ட் பிரச்சனை என்னாச்சு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்னாச்சு, திமுக ஆட்சியில இவ்வளவு இருந்ததே அதை விட இதெல்லாம் சரியாயிருச்சா, இப்படிதான் பார்ப்பாங்க மக்கள். திமுகவும் இல்ல விஜயாவும் இல்ல, சுயநலமா எனக்கு என்ன நடந்துச்சு இப்ப இந்த கவர்மெண்ட்ல. ஒருவேளை இதுல வைகோக்காக கவலைப்படுறதுக்குலாம் மக்களுக்கு நேரம் கிடையாது. வைகோ அவர்கள் சொல்றாங்க குதிரை பேரம்னா ஒட்டக பேரம் பண்ணது யாரு? எங்க கட்சியோட எம்எல்ஏவை இப்ப யாரு ஒட்டக பேரம் பண்ணி இழுத்துக்கிட்டதுன்னு கேக்குறாரு. திமுக நோக்கி சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சு? உதயசூரியன் சின்னத்துல நின்றவங்கள எதுக்குங்க அவங்க ஒட்டக பேரம் பண்ணணும், டைனோசர் பேரம் பண்ணணும்? உதயசூரியன் சின்னத்துல நிக்கும் போது கார்டே வைகோ சைன் பண்ணி கொடுத்து இவங்க திமுக காரங்கன்னு சொல்லி தானே வாங்குறாங்க. அப்படிதான் இருக்கு. ஆமா, அப்புறம் என்ன? இப்போ வரையும் அந்த கார்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு அபிஷியலா அவர் திமுக காரங்க தான் 2 பேரும். ஃபார்ம் யார் சைன் பண்ணது? முக ஸ்டாலின் தானே சைன் பண்ணியிருக்காரு. அப்ப அவங்க திமுக காரங்க தானே. திமுக காரங்க தான். அதான் சொல்றேன். இல்ல, வைகோவுடைய உத்தரவுடன் நடந்ததுங்கிறேன், அனுமதியுடன் நடந்த ஒரு விஷயம். இப்ப நம்ம பேசி கொண்டு இருக்கிற இந்த கணம் வரையும் ஒருவேளை அந்த 5 ஆண்டுகள் கழிந்தா ரினியூவல் பண்ணலைன்னா அவங்க மதிமுகவா இருக்கலாம். இப்ப இந்த கணம் வரையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த கணம் வரையும் அவங்க பக்கா லீகலா திமுக காரங்க, சட்டப்படி மனதளவில் எப்படி தெரியாது. நான் ரிசைன் பண்ண சொல்றேன், முதல்வரே எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, பிரச்சாரம் பண்ண வரதா சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாரு, அப்படிதான் தோத்தாதான் என்ன, அண்ணா தோக்கலையா, காமராஜர் தோக்கலையா, ஏன் நான் தோக்கலையா? அண்ணா மக்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இப்படி 30 நாளைக்கு ஒருக்க ஜெயிச்சு விளையாடுவோமா, ராஜினாமா செஞ்சு விளையாடுவோம்னு தான் அண்ணாவும் காமராஜரும் உங்களுக்கு ஜெயலலிதாவும் தோத்தாங்களா? இது என்ன சார், எதோட ஒப்பிடுறது? உங்களுக்கு விஜயோட போய் ஒட்டணுங்கிறதுக்காண்டி மக்களை அவமானப்படுத்துறாங்க சார். ரொம்ப சார் இப்போ போக வேண்டிய என்ன சார் தேவை? இப்போ கடையனூர் மக்கள்லாம் ஐயா நீங்கள் உதயசூரியனில் நாங்கள் தெரியாதனமா ஓட்டு போட்டோம், திருப்பி நீங்கள் நின்று விசில் நின்று உங்களை ஜெயிக்க வைக்கணும், கொடையில் நின்று உங்களை ஜெயிக்க வைக்கணும், பம்பரத்துலேருந்து ஜெயிக்க வைக்கணும், மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்களா? வேற வேலை இல்லையா மக்களுக்கு? சார் அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் விசில் அலை வீசியதாக இவங்க கூறிய போது கூட கடையநல்லூர்ல அவங்க விசிலுக்கு எதிராக தானே சார் ஓட்டு போட்டுறாங்க. திரு வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த கேள்விப்படுறேன், அதிமுக திமுக பேச்சுவார்த்தை அப்படின்னு, இது மதவாத சக்தி உள்ளுக்கு வந்துடும், அதனால நான் கூட்டணியிலிருந்து வெளியேறணும்னு ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறேன், அதனால நான் ராஜினாமா பண்ண சொல்றேன் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்க கூடாதா? மதவாத சக்தி வந்துருங்கிறது இவ்வளவு லேட்டா தான் அவருக்கு புரியுதா? ஏன் இவ்வளவு நேரம் திமுக கூட்டணியில் இருந்தப்ப அவர் நின்று அடிச்சு உடைச்சிருக்கலாம்ல? இவர்கிட்ட 2 சீட்டு இவருடைய தயவுல தானே அவங்க ஆட்சி அமைச்சிருக்கணும். அடிச்சு அன்னைக்கே வேகமா பேசியிருக்க வேண்டியதானே, வாட் இஸ் கோயிங் ஹியர், நான் இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு அன்னைக்கே பேசியிருக்க வேண்டியதானே. விஜய் வீட்டுக்கு சால்வை போத்தி 1 மணி நேரம் 20 நிமிடம் பேசி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுதா?
சார் இதில் என்ன சார் மதவாத சக்தி வந்துரும்னா ரெண்டு பேருமே அழகாக சொன்னாங்க. மோடி, அத்வானி, வாஜ்பாய், ராஜ்நாத் சிங் இவங்களுக்கு தமிழ்நாட்டு தலைவர்களில் யார் நல்ல ஃப்ரெண்டுனா வைகோ தான். அவர் அங்கே டெல்லி அவருடைய ஆவணப்படம் ஒன்று வெளியிடப்பட்டது, தயவுசெய்து பாருங்கள். அதில் பிஜேபியை பூழ்ந்து தான் அதிகம் வந்திருக்கு. அவருடைய வரலாறு வன்னிக்குளத்தில் இருந்ததை விட தாமரக்குளத்தில் இருந்தது தான் அதிகமாக இருக்கும் போல. பாஜகவை புகழ்ந்து அவர் பேசினது தான் அந்த ஆவணப்படத்தில் வந்திருக்கு. அதனால் இந்துத்துவாவை எதிர்ப்பதற்காக என்று சொல்வதெல்லாம் ஏற்புடையதா இல்லை. மக்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்திருக்காங்க சார் உங்களை உதயசூரியன் சின்னத்தில். உதயசூரியன் சின்னமோ திமுக கூட்டணியோ ஏதோ ஒன்று, விஜய் வரக்கூடாது, எடப்பாடி வரக்கூடாது, பாஜக வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்களே. இதன் 35-40 நாளில் நீங்கள் உடைக்க வேண்டிய அவசியம் என்னாச்சுன்னு கேட்குறேன். இப்போ ராஜினாமா செய்வது, இப்போ அம்பாசமுத்திரத்தில் அவர் பண்ணதுக்கும் நீங்கள் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்காக இது நடக்குது? இப்போ அதிமுகவிலேருந்து நம்பர் கேம் தேவைன்னு நினைக்கிறாங்களா? ஏன் அமைச்சர் பதவி கொடுக்குறோம், நீங்க வாங்க நானே பிரச்சாரம் பண்றேன்னு ஏன் தாவேகா தரப்புல சொல்றாங்க? தாவேகா தரப்பு இந்த இடத்துல தான் டைனோசர் பேரம் பண்ணுதுன்னு சொல்றேன். இப்ப அழகா வைகோ காட்டி கொடுத்துட்டாரு, எமோஷனலா பேசுறதா பேசி. அது மட்டும் இல்ல, அந்த வார்த்தைகளை பாத்தீங்களா, விஜயே பிரச்சாரம் செய்வதா சொல்லியிருக்காரு. சார் பிரச்சாரம் செய்வது ஒரு தலைவனுடைய அழகு அடையாளம் சார். பிரச்சாரம் நமக்கெல்லாம் எசமா வருவாரா, நம்ம ஏரியாக்கெல்லாம் கோபாலகிருஷ்ணன் நாயுடு வருவாரா அப்படிங்கிற அவ்வளவு பண்ணையார்த்தனமான வார்த்தை அது. அதை வைகோ சொல்றாரு பாருங்க. விஜயே எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்வார்னா, இவரே ஒரு பெரிய பிரச்சார பீரங்கின்னு தமிழ்நாடு நம்பிக்கிட்டு இருக்கு சார் வைகோவை. இவர் விஜய் எனக்கு பிரச்சாரம் செய்வார்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? சரி, அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப இதுவே சட்டப்படியே தப்பு. ராஜினாமா செய்ய உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு இன்னொரு கட்சிக்காரர், இவர் ஒரு கட்சி நடத்துறாரு, இன்னொரு கட்சிக்காரர் இவரை பார்த்து ராஜினாமா செய்ய நான் பிரச்சாரம் செஞ்சு அந்த பசங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னா, அப்புறம் இதுக்கு பேர் குதிரை பேரமா கழுதை பேரமா பார்க்க முடியாதா? அவர் சொல்றாரு நாங்க கூட்டணி வெளியேறிட்டோம், தாவேகா கூட்டணிக்குள்ள போறோன்றப்ப அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஒரு கூட்டணி அப்படி போறாங்கன்னு புரிஞ்சுக்க கூடாது. இப்ப அவருக்கு தேவை மதிமுகவின் கூட்டணியா அந்த 2 எம்எல்ஏக்களா? விஜய்க்கு ரொம்ப ஓப்பனா பேசுவோம். விஜய்க்கு இப்ப தேவை வைகோ என்ற மிகச்சிறந்த ஒரு திராவிட இயக்க போர்வால் தேவைன்னு தான் இவர் பார்த்தாரா? 2 எம்எல்ஏ இருக்கு, ஆனா உதயசூரியன் நின்ட்டாப்ல, இல்லைன்னா காதர் மைதன் மாதிரி இழுத்துருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் அதுக்கும் ரெடியா இருக்காரு. நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க, சொன்னீங்கன்னா நான் உடனே செயல இறங்கிறேங்கிறது இறங்கிருக்காரு. கேட்கிறேன், அவங்களுக்கு ஆல்ரெடி நம்பர் தானே இருக்கு. இப்ப இன்னொரு மதிமுகவிலிருந்து ஏன் அது அப்படி ஒரு ஜீவா சொல்லுவார். இல்ல ஒரு நிமிடம் இருங்க, நம்பர் இருக்கு சார். 130 சீட் எப்படியாவது தேத்தணுங்கிறதா சார் உங்களுக்கு கணக்கு சார். அது விசிகாவா விசில் சின்னத்துல நிக்கிறாங்க, அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வராங்க, இல்ல விலகி வராங்க, விசில்ல தாவேகாவுல சேர்றாங்க, விசிலா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்ப மதிமுகவிலிருந்து அவங்க சின்னத்துல நின்னு அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கணும்னா அது எப்படி, என்ன கணக்கு? ஒருவேளை தாவேகா முதல்ல வளர்த்து விடணும்னு நினைக்கிறேன். விஜய் இவங்க சின்னத்துல நிக்க விடுவாருங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது சார். ஏன்னா விஜய் கிட்ட கோரிக்கை வைக்கிற இடத்துலலாம் அவங்க இல்ல, விஜயை பார்த்து அவங்க ஆராதிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. எங்களுக்கு எப்படியாவது செய்யுங்க, உங்களுக்காக நாங்க ஏதாவது செய்யறோங்கிற ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. விஜய் கட்சி குதிரை பேரம் நடத்துதா இல்லையாங்கிறத ரொம்ப ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காரு வைகோ. இப்படிதான் எல்லா கட்சிக்காரங்களையும் அம்பாசமுத்திரத்திலிருந்து எஸ்கி சுப்பியால இருந்து எல்லாரையும் வாங்க ராஜினாமா பண்ணுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. மற்றவங்க வெளியே சொல்லாம சமாளிச்சிருக்காங்க, இவர் போட்டு உடைச்சிட்டார்.